எந்த கட்சி எங்கே சேரும், அதில் நமக்கு என்ன இடம் கிடைக்கும்னு ஒவ்வொருத்தரும் அரசியல்வாதி எல்லாம் இடத்த பிடிக்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு ஏற்பட்ட எழுச்சியை, மக்கள் எழுச்சியை, அதிமுகவினுடைய வளர்ச்சியை தடுத்ததில் பெரும் பங்கு பண்ருட்டி ராமச்சந்திரனுக்கு உண்டு. இவர் ஒன்றும் அதிமுகவுக்கு தியாகம் செஞ்சோ, அதிமுகவை உருவாக்கியோ, அதிமுகவை தொடக்க காலத்தில் வளர்த்தோ வரல. ஒரு அரசியலில் ஒரு தெளிவானவர்கள் அல்லது மூத்த தலைவர்கள் அல்லது அனுபவமிக்கவர்கள் என்று ஒரு மரியாதையை மக்கள் வைத்திருக்காங்க. ஆனால் அந்த மரியாதையை ஏன் இவ்வளவு இழிவாகவும் மலிவாகவும் கேள்விக்குறியாக்குறாங்கன்னு தெரியல. வயது மூப்பின் காரணமாக அவர்கள் ஏற்படுகின்ற மன உளைச்சலால் இப்படி தடுமாறுகிறாரா அல்லது அவருடைய இயல்பே அதுதான் நான் தெரியலை. நேற்றைக்கு இந்த கூட்டணியை சேர சொல்ல விஜய் பிரபாகரன் போகலை. அவர் அதிமுக கூட்டணியோடு சேரணும்னு நினைக்கிறார். ஏன்னா விருதுநகரில் அதிமுக கூட்டணியில் அவர் வேட்பாளராக இருக்க சொல்ல முழுக்க அவருடைய வெற்றிக்கு உடைச்சது, அவர் அதிகமான வாக்குகள் பெற்று அவருடைய மரியாதையை உயர்த்ததுக்கு காரணமாக இருந்தது அதிமுக. பிரேமலதாவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே விஜயகாந்த் அவர்களுடைய எல்லா சொத்துக்களையும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒரு பகுதி ஆண்டாள் அழகர் கல்லூரி, அதை ஏவாவேலு அவருடைய பினாமிகள் ஏற்கனவே வாங்கிட்டாங்க. காங்கிரஸ் கட்சிக்கு 40 இடம், தேமுதிகவுக்கு 20 இடம் இதெல்லாம் கொடுத்துட்டு திமுக ஒரு சமயம் தீக்கா மாதிரி நாங்கள் சமுதாய பணி ஆற்ற போகிறோன்னு அரசியலேருந்து விலகி போகிறாங்களா எதுவும் தெரியல. எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் நாயகன், சாமானிய நாயகன், தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். வணக்கம் அன்பு உறவுகளே, நான் ஆவடிக்குமார். ஊடகங்கள் பேசாத பொருளை பேசுவதற்காக உங்களை சந்திக்கிறேன். தமிழ்நாட்டு அரசியல் களம் ரொம்ப வேகம் எடுத்திருக்கு. மாநிலங்களவை தேர்தல் நடைபெற போகுது. அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு வெளிவர இருக்கிறது. இதுக்கு இடையில் தமிழ்நாடு சட்டமன்றத்தின் கடைசி கூட்டத்தொடர், ஸ்டாலின் ஆட்சியினுடைய இறுதி சட்டமன்றம் முடிய போது நடந்துகிட்டு இருக்கு. பரபரப்பான செய்திகள், அரசியல் தடுமாற்றங்கள், தடம் மாற்றங்கள், பேரங்கள், பேரத்தினுடைய கோரங்கள் எல்லாம் இப்போது ஒன்று ஒன்றா வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. நாடே பதட்டமாக இருக்குது. எல்லா அரசியல்வாதிகளும் தேர்தலில் எந்த கட்சி எங்கே சேரும், அதில் நமக்கு என்ன இடம் கிடைக்கும்னு ஒவ்வொருத்தரும் அரசியல்வாதி எல்லாம் இடத்த பிடிக்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஓட்டத்தில் எல்லாரும் வேகமாக ஓட சொல்ல ஒருத்தர் உட்கார்ந்துக்கிட்டே இருக்கார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம். சரி, இன்னும் அவர் பத்திரிகை நிருபர்கள்லாம் அவரை விரட்டி திருச்செந்தூர் கோயிலில் சாமி கும்பிட போனார். அப்போவும் விரட்டி கேட்குறாங்க, நடக்கும் சொல்கிறேன் இது தை மாதம் தானே முடிஞ்சிருக்கு, அடுத்த வருஷமும் தை மாதம் வருவேன்ல அப்படின்ட்டு போயிட்டு இருந்தார். சரி, இங்கே தான் இப்படி பண்ணுறாருன்னா சரி, சட்டசபையில் கடைசி கூட்டத்தொடர் மறுபடியும் அவரெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல. இப்போவாவது யாராவது உருப்படியாக பேசுவாரான்னு எதிர்பார்த்தா உருப்படியாக பேசியிருக்காரு. என்னன்னா, முன்னாள் முதலமைச்சர்களுக்கு சென்னையில் சிலை வைக்கணுமா. எனக்கு சிலை வைங்கன்னு கேட்டால் எவ்வளோ ஏற்றுக்க மாட்டான்னு சொல்லிட்டு டெல்லியில் பார்லிமெண்ட்டில் எல்லா பிரதமருக்கும், முன்னாள் பிரதமருக்கெல்லாம் சிலை வச்சுருக்கீங்க, அது மாதிரி இங்கே இருக்கிற எல்லாருக்கும் முன்னாள் முதலமைச்சருக்கெல்லாம் சிலை வைங்க அப்படின்னு ஒரு மாபெரும் கோரிக்கையை தமிழ்நாட்டு மக்களுக்காக வச்சுருக்காரு. அதுக்கு அமைச்சர் சாமிநாதன் சொல்லியிருக்காரு, நான் இதை உடனடியாக முதலமைச்சர் ஸ்டாலின் கவனத்துக்கு தூக்கிட்டு போய் அவர்கிட்ட காட்டி
ஒப்புதல் வாங்கி வரேன். ஏன்னா 2 பேரும் இன்னும் 2 நாள் தான் சட்டசபையே நடக்க போகுது. இந்த தேர்தல் அறிவிப்பு வந்த உடனே இந்த ஆட்சிக்கு முடிஞ்சிட போகுது. இப்படியெல்லாம் காமெடி பண்ணிகிட்ருக்காங்க. சரி, இவங்க தான் இப்படி காமெடி பண்ணுறாங்கன்னு பார்த்தா, இந்த பன்னீர்செல்வம் கூட அரசியல் ஆலோசகர் ஒருத்தர் இருந்தார், பண்ருட்டி ராமச்சந்திரன் பேர். அவர் என்ன பண்ணிட்டார், திடீர்னு பன்னீர்செல்வத்தினுடைய போக்கு பிடிக்கலை, அதனால் நான் அரசியலிருந்து துறவரம் பூண்ட முடியுமா, பன்னீர்செல்வம் எதையும் செய்யலைன்றதுக்காக என்னுடைய வாழ்நாள்லாம் வீணாகி போக்க முடியுமா, அதனால் அவரை நான் குறை சொல்லலை, ஆனால் அதுக்காக நான் சும்மா இருக்க முடியாது. சரி, என்ன பண்ண போகிறீங்கன்னா, நான் கட்சி ஆரம்பிக்க போகிறேன்றாரு. ஆரம்பிச்சுட்டேன்னு சொல்லிட்டார். 23ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் அரங்கேற்றம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, 88 வயசில் இவர் கட்சியை ஆரம்பித்து இனிமேப்பட்டு தமிழ்நாட்டுக்கு வழிகாட்ட போகிறோன்னு சொன்னார். சரி, அந்த நம்பிக்கையாவது இருக்க. ஏற்கனவே வழிகாட்டுறேன்னு சொல்லி தான் பன்னீர்செல்வத்தை போய் புக்கு சந்தில் விட்டுட்டு இப்போ எனக்கு சிலை வைங்கன்னு கேட்டு ஸ்டாலின் காலில் விடுற நிலையில் வச்சுருக்காங்க. இப்போ இன்னும் யாருக்கு வழிகாட்ட போகிறாருன்னு தெரியல. யாரோ ஒருத்தர் வந்தாங்கன்றதுக்காக அவங்கள இவர் திருப்திப்படுத்துறதான் நினச்சிக்கிட்டு இன்றைக்கி ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு நான் வழிகாட்ட போகிறேன்றாரு. ஏன்னா பன்னீர்செல்வத்தை நம்பி நாங்கள் எதையும் செய்ய முடியல, அதனால் நான் ஆலோசகராக இருந்து அவருக்கு வழிகாட்டினது போதும், அதனால் நானே கட்சியினுடைய நிறுவனராக இருந்து கட்சி நடத்த போகிறேன்றார். சரி, இந்த கட்சி 23ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் முறைப்படி செயல்படுன்றாரு, தொடங்க போடுன்றாரு. சரி, தொடங்கி என்ன பண்ண போகிறீங்கன்னா, தேர்தலில் நாங்கள் போட்டியிட மாட்டோம், ஆனால் எங்கள் ஆளுங்கள்லாம் ஏதாவது ஒரு கட்சியில் போய் போட்டியிடுவாங்க, கூட்டணியில் அவங்களுக்கு வாய்ப்பு வேணும்ல, அதனால் ஏதாவது கூட்டணியில் போய் சேர்ந்து போட்டியிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. கேட்டால் நான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கூட இருந்து அதிமுகவை உருவாக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்காரு. பாவம், மரியாதைக்குரியவர், ஒரு திறமைசாலி, ஒரு பொறியாளராக இருந்து அரசியலுக்கு வந்து ஒரு சிறந்த நிர்வாகியின் பெயர் பெற்றவர் மரியாதைக்குரிய பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள். ஒரு காலத்தில் அவருக்குன்னு ஒரு மரியாதை இருந்தது, சிறப்பு இருந்தது. அவர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த காலத்தில் தமிழ்நாடு போக்குவரத்து துறை ஒரு சிறந்த நிலையை பெற்றதுன்ற நிலையெல்லாம் இருந்தது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவரை நம்பினார். புரட்சித் தலைவர் எப்போவுமே ஒரு திறமையானவர்கள், படித்தவர்களை நம்புவார், அதனால் நம்பினார். ஆனால் அவர் அதுக்காக அதிமுகவை தோன்றியதிலிருந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கூட நான் தான் இருந்து வழிகாட்டினேன்னு சொல்கிறாரு. இது இல்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்க சொல்ல பண்ருட்டி ராமச்சந்திரன் கருணாநிதிக்கு எடுபடியாக இருந்து கருணாநிதிக்கு எல்லா வகையிலும் துணையாக இருந்து கருணாநிதி கூடவே இருந்து கருணாநிதியினுடைய நம்பிக்கை பெற்ற அமைச்சர்களாக அன்றைக்கி இருந்தது பண்ருட்டி ராமச்சந்திரனும் மாதவன் சட்ட அமைச்சர், இவர் போக்குவரத்து துறை அமைச்சர்னு இவங்க 2 பேர் தான் அதிமுக மேலே அடக்குமுறையை ஏவனது. அதிமுக அழிக்கிறதுக்கு தமிழ்நாடு முழுவதும் பொய் வழக்கு போட்டதுலேருந்து அரசு நிர்வாகத்தை பயன்படுத்தி இந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு ஏற்பட்ட எழுச்சியை, மக்கள் எழுச்சியை, அதிமுகவினுடைய வளர்ச்சியை தடுத்ததில் பெரும் பங்கு பண்ருட்டி ராமச்சந்திரனுக்கு உண்டு. அப்புறம் எப்படி அதிமுக வந்தாருன்னு கேட்டிங்கன்னா, 1976ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக அரசு ஊழலுக்காக கருணாநிதி அமைச்சரவை கலைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. அங்கேருந்து ராஜாராம்லாம் செய்தி அனுப்புகிறாங்க, முடிஞ்சு போச்சு, நாம் நம்பிக்கிட்டு இருந்த கே ஷா இங்கே வந்து கையெழுத்து போட்டார், ஆட்சி டிஸ்மிஸ், நாளைக்கு இராணுவம்லாம் வந்து புறப்பட்டாங்க, தமிழ்நாடு முழுவதும் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் போக போகுது. இங்கிருந்து 2 பேர், ஆர்வி சுப்பிரமணியம், PK தவே 2 பேர் ஆளுநருடைய ஆலோசகர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க ஆட்சி அதிகாரத்தை எடுத்துக்க போகிறாங்க. அவங்க தான் இனி நிர்வாகத்தை நடத்த போகிறாங்க. கவர்னருடைய ஆலோசகர்களாக அவர்கள் பதவியேற்க வந்துக்கிட்டு இருக்காங்க.
ஆட்சி இன்றைக்கி ராத்திரி டிஸ்மிஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி தகவல் அனுப்புகிறாரு. அங்கேருந்து டெல்லியில் இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் கருணாநிதியினுடைய தூது பலிக்காமல், கவர்னருடைய முயற்சி கூட எடுபடாமல் அன்னைக்கு பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையாரும் உள்துறை அமைச்சராக இருந்த ஓம் மேத்தாவும் உடனடியாக தமிழ்நாடு கவர்னராக இருந்த கே ஷாவை கூப்பிட்டு அவங்க எழுதி வச்சிருந்த குற்றச்சாட்டுகளில் கையெழுத்து வாங்கி தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை ராத்திரி அமுல்படுத்த போகிறாங்க. இவர் அன்னைக்கு முந்தின நாள் சாயங்காலம் வந்து அதிமுகவில் சேர்ந்தவர். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இவர் அதிமுகவை அடக்க அழிக்க நினைத்த கருணாநிதிக்கு பக்கத்துறையாக இருந்து இவர் எல்லா வகையிலும் அவருக்கு ஆலோசனை சொன்னது மட்டும் இல்லாமல் அதிமுகவுக்கு எதிராக எல்லா செயலும் செஞ்சார் தமிழ்நாடு முழுக்க. அந்த ஆட்சி கலையிற நேரத்தில் இவர் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கிட்ட வந்தார். அதுக்கு பிறகு அதிமுகன்னு சொல்லி இருந்தார். அதனால் இவர் வந்து அதிமுக தொடக்க காலத்தில் இருந்து கட்சியை உருவாக்கலை. திமுக ஆட்சியிலிருந்து விரட்டப்பட்டதற்கு பிறகு ஊழலுக்காக கருணாநிதி அமைச்சரவை கலைக்கப்பட்ட பிறகு, கலைக்கப்படுகின்ற நேரத்தில் அதிலிருந்து தப்பி கரையேறியவர் பண்ருட்டி ராமச்சந்திரன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் மேலே ஒரு பாசம் வச்சுட்டு இருந்தார். அது பெயர் காரணம் கூட இருக்கலாம். அதனால் அவருக்கு உரிய மரியாதையை கொடுத்தாரே தவிர, இவர் ஒன்றும் அதிமுகவுக்கு தியாகம் செஞ்சோ, அதிமுகவை உருவாக்கியோ, அதிமுகவை தொடக்க காலத்தில் வளர்த்தோ வரல. அது மட்டும் இல்லை, அவர் திமுகவுக்கு எப்படி வந்தார்னா, பேரறிஞர் அண்ணா இருந்த வரைக்கும் அங்கேயும் திமுகவிலையும் இவருக்கு அமைச்சரவையில் இடம் தரல. அன்றைக்கு மரியாதைக்குரிய தென்னார்காடு மாவட்டத்தினுடைய அமைச்சராக இருந்தவர் கோவிந்தசாமி யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் உதயசூரியன் சின்னத்தில் முதலில் போட்டியிட்டு அது சுயேட்சை சின்னமாக இருந்தபோது அதில் வெற்றி பெற்று அந்த சின்னம்தான் பின்னாளில் திமுகவினுடைய தேர்தல் சின்னமாக மாறிச்சு. அந்த சின்னத்துக்கு சொந்தக்காரர் கோவிந்தசாமி. அவர்கிட்ட ஒரு சிஷியனாக இருந்து இவர் வந்து பொறியாளராக வேலை செஞ்சிட்டு இருந்தார். அவர் வந்தார், அதுக்கு பிறகு அரசியல் வந்தார். ஆனால் ஒரு செய்தி எப்போவுமே சொல்லுவாங்க, கருணாநிதி கிட்ட அந்த இவர் கோவிந்தசாமி இறக்க சொல்ல, நீங்கள் யாரை நம்பினாலும் நம்புங்க, இந்த பண்ருட்டி ராமச்சந்திரனை மட்டும் நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு சொன்னாருன்னு சொல்லி ஒரு செய்தி எப்போவுமே பேசுபொருளாக இருந்திருக்கு. அப்படி இருந்து அதிமுகவில் சேர்ந்தார். அதுக்கு பிறகு அதிமுகவில் அமைச்சரவையில் இடம்பெற்றார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்த நேரத்தில் அவருக்கு எல்லா வகையிலும் அந்த அமைச்சரவையில் இருந்த இளைஞர்களில் ஒருத்தராக இருந்தவர்கள் ஒருத்தர் பண்ருட்டி ராமச்சந்திரன். ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய மரணத்திற்கு பிறகு அவருடைய நிலையை பார்த்திங்கன்னா, புரட்சித் தலைவர் அம்மா தலைமையில் அதிமுகவில் சேர்ந்தார். அதுக்கு பிறகு 89 தேர்தல் வரத்துக்கு முன்னே அன்னைக்கு இருந்த மூத்த தலைவர்கள் டாக்டர் நாவலர் இரா நெடுஞ்செழியன், பண்ருட்டி ராமச்சந்திரனும் இந்த காங்கிரஸில் இருக்கிற திருநாவுக்கரசும் 2 பேரும் சேர்ந்து டாக்டர் நாவலர் இரா நெடுஞ்செழியனையும் அமைச்சராக இருந்த தலைமை நிலை செயலாளராக அன்றைக்கி இருந்த டாக்டர் அரங்கநாயகத்தையும் சேர்த்து 4 பேர் 4 அணின்னு ஒன்று அமைச்சு அதை வந்து முன்னெடுக்கிறேன்னு சொல்லி பண்ருட்டி ராமச்சந்திரன் தான் எல்லாத்தையும் செஞ்சார். நாவலரும் இவரை நம்பி வந்தார். எல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணார், திடீர்னு பண்ருட்டி ராமச்சந்திரனும் திருநாவுக்கரசும் நாவலரையும் அரங்கநாயகத்தையும் அம்போன்னு விட்டுட்டு இவங்க பாட்டுக்கு மறுபடியும் போய் திமுகவில் சேர்ந்துக்கினாங்க. இந்த மாதிரி எதையாவது ஒன்று ஆரம்பித்து செய்கிறது அவருடைய வழக்கம். சரி, அதுக்கு பிறகு என்ன பண்ணாருன்னா, திடீர்னு என்ன பண்ணார், அதுக்கு பிறகு அரசியலில் அமைதியாக இருந்தது. திடீர்னு என்ன பண்ணார், ஒரு நாள் பாட்டாளி மக்கள் கட்சியில் சேர்ந்துக்கினார். பாட்டாளி மக்கள் கட்சியில் வந்து அதுக்கு பிறகு தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்தார்.
திருவள்ளுவர் மக்கள் முன்னணி கழகமோ என்னவோ ஒரு பேர், மக்கள் பொதுநலக் கழகம்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக நினைவில்லை. அதுக்கு மவுண்ட் ரோடில் ஒரு ஆஃபீஸை போட்டு அது ஒரு கட்சி ஆரம்பித்து அந்த கட்சி தான் நடத்த போகிறோன்னாரு. அதுக்கப்புறம் திடீர்னு அந்த கட்சி சார்பில் வேட்பாளர் நடத்த போகிறோன்னாரு. அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சியில் கூட்டணி சேர்ந்தன்னாரு. அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சியிலே சேர்ந்துட்டேன்னு சொல்லிட்டு பண்ருட்டி தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளராக நிறுத்தப்பட்டு போட்டியிட்டு, அப்போது அந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாடு முழுவதும் வெற்றி பெறலை. இவர் பண்ருட்டியில் இவர் ஒருத்தர் தான் வெற்றி பெற்றார். உடனே ராமதாஸுக்கு அப்போ தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு யானை சின்னம் கிடைச்சிது. அந்த யானை சின்னத்தில் தான் இவர் போட்டியிட்டார். அந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வெற்றி விழா கொண்டாடும் போது இவர் பதவி ஏற்கிறதுக்காக யானை மேலே இவரை உட்கார வச்சு ராமதாஸை கூப்பிட்டு சட்டசபையில் விட்டார். கொஞ்ச நாள் பார்த்தார். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சொல்லிட்டாரு, பாட்டாளி மக்கள் கட்சி நான் ஒருத்தன் தான் ஜெயித்தேன், அதனால் எனக்கு தான் சொந்தம், நான் தான் பாட்டாளி மக்கள் கட்சின்ட்டு இவர் அந்த கட்சிக்கு உரிமை கோரினார். அதுக்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இருந்தார். அதுக்கு பிறகு எந்த கட்சிக்கு போகிறதுன்னு தெரியாமல் இருந்து அதுக்கப்புறம் விஜயகாந்த்கிட்ட போய் அங்கே அவைத்தலைவராக இருந்தார். அதுக்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினராக ஆலந்தூர் தொகுதியில் வெற்றி பெற்று அதிமுக கூட்டணி சார்பில் வெற்றி பெற்று சட்டசபைக்கு வந்தார். அங்கேருந்து வெளியேறி மறுபடியும் அதிமுகவுக்கு வந்தார். அதிமுகவுக்கு வந்ததுக்கு பிறகு ஆலந்தூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்தார். எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதிமுகவில் இவருக்கு அமைப்பு செயலாளர் பதவி கொடுத்தாங்க. அதை வச்சுக்கிட்டு ஒழுங்காக தான் இருந்தார். ஆனால் திடீர்னு என்னவோ தெரியல, பண்ருட்டி ராமச்சந்திரன் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இவர் அவைத்தலைவர் இங்கே கேட்டார். அவைத்தலைவர் உடனடியாக அதுக்கான வாய்ப்பு இல்லை, நீங்கள் ஒரு கட்சியில் இருந்தால் பரவாயில்ல, எல்லா கட்சியும் போயிட்டு வந்துட்டீங்க, பார்க்கலாம்னு சொல்லிகிட்டு இருக்கிற நேரத்தில் ஓ பன்னீர்செல்வம் கூட சேர்ந்துக்கிட்டு நாங்கள் தான் அதிமுக, இந்த அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம், அவருடைய அரசியல் ஆலோசகர் நானும் சுட்டி பேட்டி கொடுக்க ஆரம்பித்தார். இவங்கெல்லாம் சேர்ந்து கட்சி நடத்ததாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்டவர் இன்றைக்கி அதிமுக வெளியேற்றப்பட்ட 4 பேரில் 3 பேர் வைத்திலிங்கமும் மனோஜ் பாண்டியனும் திமுகவுக்கு போயிட்டாங்க. ஜேசிடி பிரபாகரன் தேமுதிக போயிட்டார். பன்னீர்செல்வம் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இன்றைக்கி சுற்றி வந்துகிட்ருக்காரு. இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இவங்க ஒரு அரசியலில் ஒரு தெளிவானவர்கள் அல்லது மூத்த தலைவர்கள் அல்லது அனுபவம் மிக்கவர்கள் என்று ஒரு மரியாதையை மக்கள் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த மரியாதையை ஏன் இவ்வளவு இழிவாகவும் மலிவாகவும் கேள்விக்குறியாக்குறாங்கன்னு தெரியலை. இன்றைக்கு பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களுக்கு என்ன தேவை? அவர் நல்ல முறையில் இருந்திருந்தால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கு அவருக்கு உரிய வாய்ப்பும் மரியாதையும் தந்திருப்பாங்க. ஆனால் இவர் தேவையில்லாமல் இந்த கட்சிக்குள்ளே பல கட்சிகளுக்கு போயிட்டு பல தலைமைகளை பின்பற்றி விட்டு கடைசியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்துருக்கார். எல்லாருமே ஒரு மரியாதை கொடுத்து ஒரு இடத்தை தந்திருக்காங்கன்னா அதை தக்க வைக்கிறதுக்கு முயற்சிக்காமல் எல்லார்கிட்டையும் நல்ல முறையில் இருந்து எல்லாரையும் அணுக்கமாக இருக்க வேண்டிய ஒரு தலைவர், ஒரு மூத்தவர் ஏன் இப்படி தடம் மாற்றமும் ஏற்படுத்துகிறாருன்னு புரியலை. அவருடைய கடந்த கால அரசியல் நடவடிக்கை அத்தனையும் இன்றைக்கி ஒரு பேசு பொருளாகவும் கேள்விக்குறியாகவும் மாறி இருக்குன்னா அதுக்கு காரணம் இவர்கள் வயது மூப்பின் காரணமாக அவர்கள் ஏற்படுகின்ற மன உளைச்சலால் இப்படி தடுமாறுகிறாரா அல்லது அவருடைய இயல்பே அதுதான் நான் தெரியலை. எனவே இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் தேமுதிக இன்றைக்கி ஸ்டாலினோட சேர்ந்துட்டாங்களாம். நேற்று வரைக்கும் என்ன சொன்னாங்க, தமிழ்நாட்டில் பலமான கூட்டணி
20 தொகுதிகளில் திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும், இந்த கூட்டணி பலத்தில் யாருமே கிட்ட வர முடியாதுன்னாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, தேமுதிக எங்ககிட்ட வந்துட்டாங்க, நாங்கள் பலமாயிட்டோம். அப்போ நேற்று வரைக்கும் சொன்னது பொய்யா? தேமுதிக வந்தால் தான் நீங்கள் பலமாக இருக்க முடியும்னா நேற்று வரைக்கும் என்ன சொன்னீங்க? அப்போ தேமுதிக வந்து உங்களை பலமாக்குதுன்னா அப்போது நீங்கள் பெரிய பலசாலியா இல்லை தேமுதிக பலசாலியா? இதுக்கெல்லாம் பதில் கேட்டிங்கன்னா ஒரு பதிலும் இல்லை. ஒரே ஒரு பதில் தான். இன்னைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமைத்திருக்கின்ற என்டிஏ கூட்டணி, பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, ஐஜேகே போன்ற பல்வேறு கட்சிகள் சேர்ந்து அமைத்திருக்கின்ற இந்த கூட்டணியின் வலிமை இன்னைக்கு திமுகவை திணற வச்சிருக்கு. எப்படி இந்த கூட்டணியை எதிர்கொள்வது என்பது தெரியாமல் இன்னைக்கு ஸ்டாலின் தடுமாறுறாரு. இன்னைக்கு தேர்தல் களத்தில் போகிறதுக்குள்ளேயே இன்னைக்கு காங்கிரஸ் ஒரு பக்கம் விரட்டிக்கிட்டு இருக்கு, மிரட்டிக்கிட்டு இருக்கு. அதை சரிப்படுத்த முடியாமல் பாவம் செல்வ பெருந்தகை போய் பெங்களூரில் மல்லிகார்ஜுன கார்கே கிட்ட சொல்லி ஸ்டாலின் கொடுத்து அமிச்ச பரிசு பொருள்லாம் கொடுத்து அவரை வந்து பார்த்து அங்கேருந்து பாலகிருஷ்ணனை கூப்பிட்டு வந்தார். அவர் வந்து மாணிக் தாக்கூர் மேலே, திருச்சி வேலுசாமி மேலே, ஜோதிமணி மேலே, இவங்க மேலே எல்லாம் நடவடிக்கை எடுத்துருவார், இவங்கெல்லாம் இனிமேல் ஒரு பாடம் கற்பித்தாங்கன்னா தான் அடுத்தவங்க யாரும் பேசாமல் செய்வாங்க. இதை வந்து செல்வ பெருந்தகை அவர் பேட்டிலேயே சொன்னார். நான் மாணிக்க தாக்கூர் மேலே புகார் தந்து நடவடிக்கை எடுக்க போகிறேன், அதுக்காக போய் மல்லிகார்ஜுன கார்கேவை பார்க்க போகிறேன்றார். ஆனால் கடைசியில் அங்கேருந்து வந்து தீர்மானம் போடுறாங்க, மாணிக் தாக்கூர் நீங்கள் இனிமேல் போய்ட்டு பேசாதீங்க, அப்படி பேசுனா நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். இவ்வளோ நாள் பேசுனது அதெல்லாம் பரவாயில்ல, விட்டுருங்க, இனிமேல் பேசாதீங்க. ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர் இன்றைக்கு எவ்வளவு ஒரு மோசமான மனிதர், திமுகவினுடைய அடிவரடியாக இருக்கிற ஒருத்தர் அந்த கட்சிக்கு தலைமையாக தாங்கிறாருன்னு பார்த்துங்க. நீங்கள் அமைச்சராக இருக்கிற ராஜகண்ணப்பன் காங்கிரஸ் கட்சியை உங்களை யார் கூப்பிட்றாங்க ஓடி போங்க இன்னும் விரட்டுறாரு, நாயை விட கேவலமாக விரட்டுறாரு. அவர் ஏற்கனவே திருமாவளவனுக்கு பிளாஸ்டிக் சேர் போட்ட பெரிய மனுஷன். அவர் என்ன சொல்கிறாரு, காங்கிரஸ் கட்சி எங்களுக்கு தேவையே இல்லை, எங்களுக்கு சுமைன்றார். மதுரையில் சட்டமன்ற உறுப்பினர் தளபதி காங்கிரஸ் கட்சியை ரொம்ப கேவலமாக பேசுகிறாரு. உங்களுக்கு என்ன இருக்குது, உங்களுக்கு ஒரு ஆள் இருக்கா, உங்களுக்கு ஒரு கிளைக்கடை இருக்கா, ஒரு பூத்தில் உட்கார வைக்க முடியுமா, நீங்கள் வந்து இங்கே பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அவர் விரட்டுறாரு. ஆனால் அவங்க மேலே நடவடிக்கை எடுன்னு செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் கோரிக்கை வைக்கல. அதுக்கு எதிர்வினையாற்றின மாணிக் தாக்கூர் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்கிறாரு. இதிலிருந்து செல்வ பெருந்தகை யாருடைய பிரதிநிதின்றது தெரியும். இப்படி அந்த கூட்டணி போயின்னு இருக்கு. இன்றைக்கி இந்த நிலையில் தான் பிரேமலதாவை பிடிச்சி கொண்டு வந்து திமுக கூட்டணியில் சேர்த்துட்டாங்களாம். சரி, சேர்த்து என்ன பண்ண போகிறீங்கன்னா, சேர்ந்துட்டோம் நாங்கள் வந்து எல்லாம் அண்ணன் ஸ்டாலின் பார்த்துப்பார். என்ன பார்த்துப்பாருன்னா, ராஜ்யசபை வந்து நாங்கள் ஏற்கனவே கேட்டிருந்தோம் என் தம்பி சுதீஷ்க்கு, அதனால் ராஜ்யசபையும் 8 அசம்பிளி சீட்டுக்கும் பேசி முடிச்சிட்டாங்கன்னு ஒரு தகவல். இது உறுதின்றதுக்கு போல் செய்திகள் வந்துட்டுருக்கு. ஆனால் திமுக தன்னுடைய வேலையை நேற்று தான் சேர்ந்தாங்க, இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க ராஜ்யசபை உறுப்பினர் யாருக்குன்னு போய் கேட்டாங்கன்னா சுதீஷ்க்கு போய் கேட்டாங்க. ஆனால் திமுகவில் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் பிரபாகருக்கு தான் சீட்டு தருவோன்றாங்க. ராஜ்யசபை உறுப்பினர் விஜய் பிரபாகரன். ஏன்னா நேற்றைக்கு இந்த கூட்டணி சேர சொல்ல விஜய் பிரபாகரன் போகலை.
அவர் அதிமுக கூட்டணியோடு சேரணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா விருதுநகரில் அதிமுக கூட்டணியில் அவர் வேட்பாளராக இருக்க சொல்ல முழுக்க முழுக்க அவருடைய வெற்றிக்கு உடைச்சது, அவர் அதிகமான வாக்குகள் பெற்று அவருடைய மரியாதையை உயர்த்ததுக்கு காரணமாக இருந்தது அதிமுக. இந்த கூட்டணி தான் நமக்கு வந்து கட்சிக்கு ஒரு பலத்தை தருன்னு அவர் நம்புகிறாரு. ஆனால் அவருக்கு தெரியாமல் இவங்க தம்பியை கூப்பிட்டு போய் திமுக கூட்டணியில் அடகு வச்சுட்டு மொத்தமாக செட்டில் ஆகிட்டாங்க. ஆனால் விஜய் பிரபாகரன் என்ன நினைக்கிறாரு, நான் திமுக கூட்டணியில் போட்டியிட மாட்டேன், நீங்களே போட்டிட்டுங்கன்றாரு. இப்போது போட்டியிட மாட்டேன்னா கட்சி உடையும், கட்சியில் பிரச்சனை இருக்குன்னு வெளியே தெரியும். அதுக்கு பார்த்து சரி அவரையாவது ராஜ்யசபைக்கு அனுப்பிட்டு தம்பியை சட்டசபைக்கு போட்டியிட சொல்லலாம் அப்படின்ற முடிவை நோக்கி அவங்க போயிட்டுருக்காங்க. ஆக திமுக தன்னுடைய வேலையை ஒரே நாளில் காட்டிட்டாங்க. போன உடனே இன்றைக்கி பிரேமலதாக்கு மகனை பார்க்குறதா தம்பியை பார்க்குறதா, தம்பி ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு 10-12 வருஷமாக ஆசைப்படுறாரு டெல்லிக்கு போகணுன்னு. அதுவே போக முடியல. அதை சரி இப்போவாவது போக விடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே பையன் வந்து இப்படி பிரச்சனை பண்ணுறாருன்ட்டு இன்றைக்கி பிரேமலதா ஒரே நாளில் இன்றைக்கி திணறிட்டு இருக்காங்க. இது எதை காட்டுதுன்னா, பிரேமலதா இன்றைக்கி எல்லாரும் சொல்கிற மாதிரி மாவட்ட செயலாளர்கள்லாம் ஒட்டுமொத்த சேர்ந்து எடுத்த முடிவு இது இல்லை. அப்படிப்பட்ட முடிவாக இருந்தால் அதை ஏன் அந்த கடலூர் மாநாட்டில் சொல்லலைன்ற கேள்வி அந்த தொண்டர்கள் கேட்குறாங்க. ஏன்னா அன்னைக்கு மாவட்ட செயலாளர்கள் 60% பேர் எந்த கூட்டணி விரும்பினாங்களோ அன்றைக்கி அறிவிக்கல, அவங்களுக்கு எந்த தடையுமே இல்லையே. இன்னும் சொல்லப்போனால் அந்த கடலூர் மாநாட்டுக்குரிய செலவுகளை பெரும் பகுதி செய்தது ஏவா வேலுவினுடைய ஆட்கள், அவருடைய பினாமிகள்னு அவர் அனுப்பப்பட்ட ஆட்கள் தான் அந்த செலவை செஞ்சுருக்காங்க. அப்படி இருக்க சொல்ல ஏன் அங்கே அறிவிக்கலைன்னா, அங்கே வந்த அத்தனை பேரும் அதிமுக ஆதரவு இவங்க முடிவு எடுப்பாங்கன்றதான் எதிர்பார்த்துருந்தாங்க. அதை தான் விஜய் பிரபாகரன் எதிர்பார்த்தாரு. அதுதான் அன்னைக்கு பிரேமலதா சொன்னாங்க, நான் முடிவு எல்லாரும் எழுதி கொடுத்துருக்காங்க, அதை வந்து வச்சு நான் முடிவு எடுத்துட்டேன். அந்த முடிவு விஜய் பிரபாகரனுக்கு கூட தெரியாது, அதை நான் பத்திரமா வச்சுருக்கேன், அதை அறிவிக்க வேண்டிய நேரத்தில் அறிவிப்பேன்னாங்க. அதுதான் இப்போ அறிவிச்சிருக்காங்க. பிரேமலதாவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே விஜயகாந்த் அவர்களுடைய எல்லா சொத்துக்களையும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒரு பகுதி ஆண்டாள் அழகர் கல்லூரி, அதை ஏவா வேலு அவருடைய பினாமிகள் ஏற்கனவே வாங்கிட்டாங்க. அதுக்கு பிறகு கேப்டன் டிவியும் அவங்களுடைய ஏவா வேலுனுடைய கட்டுப்பாட்டுக்கு போச்சு. இன்னும் ஒரு சில செய்திகள் சொல்கிறாங்க, பிரேமலதாவே ஏவா வேலு கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து விஜய் பிரபாகர்கிட்ட கேட்டு முடிவெடுக்கிறத விட ஏவா வேலை கேட்டு தான் அதிகமான முடிவு எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆக இன்றைக்கு ஸ்டாலினுடைய பிரதிநிதியாக ஏவா வேலு பிரேமலதாவை, அந்த கட்சியை, அவங்களுடைய சொத்துக்களை, அவங்களுடைய ஆசையை பயன்படுத்தி கைப்பற்றிட்டார்ன்றது தான் இன்றைக்கு திமுகவோட சேர்ந்ததனுடைய நோக்கம் தெரியுது. இதில் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிரேமலதாவை பொறுத்த வரைக்கும் தேமுதிகவில் இருக்கிற நிர்வாகிகள் அல்லது அந்த கட்சிக்கு விசுவாசமானவர்கள், இன்னும் சொல்லப்போனால் மறைந்த மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்களுக்கு உண்மையாக உழைத்தவர்கள், அவர்கள் மீது நம்பிக்கை வைத்தவர்கள், அவரை பின்பற்றி வந்தவர்களை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கணுன்றது அவங்க நோக்கமே இல்லை. அவங்க எம்எல்ஏ ஆகிறதுனால இவங்களுக்கு எந்த பலனும் வரப்போகிறதில்ல. அவங்க நாளைக்கு அந்த கட்சியை விட்டு போயிடுவாங்க. ஏன்னா இவங்களுடைய அடக்குமுறை, இவங்களுடைய வசூல் வேட்டையை அவங்க தாங்க முடியாமல் சந்திரகுமார் மாதிரி, பாண்டியராஜன் மாதிரி ஏதாவது ஒரு கட்சியை தேடி போயிடுவாங்க. அதனால் அவங்களெல்லாம் ஆக்குனா நம்ம மதிக்க மாட்டாங்க, கட்டுப்பாட்டில் வர மாட்டாங்க. எப்படி நல்ல தம்பியெல்லாம் வந்து பதவி பறிச்சுட்டு நடுரோட்டுக்கு விட்டாங்களோ, அவங்ககிட்ட இருந்த பதவியை பிடுங்கி பையனுக்கும் தம்பிக்கும் கொடுத்தாங்களோ, அதுபோல் இன்றைக்கி மற்றவங்கள வந்து யாரையும் ஒரு
சிறப்பான இடத்துக்கு உரிய இடத்துக்கு வர வைக்கணுன்றது அவங்க நோக்கமாக இல்லை. அதனால் அவங்க இப்போ திமுக கிட்ட இந்த கட்சியை அடகு வச்சது மட்டும் இல்லாமல் இவங்க சட்டமன்றத்தில் ஒரு அமைச்சர் ஆகணும், அவங்க கனவு வந்து துணை முதலமைச்சர் ஆகணுன்றது, அது இல்லைனாலும் ஒரு அமைச்சராவது ஆகணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி 2 இடம் கொடுத்தாலும் கொடுங்க, ஆனால் எனக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்துருங்கன்னு கேட்டதாக சொல்கிறாங்க. திமுகவும் இப்போதைக்கு நம்ம ஆட்சிக்கு வர போகிறது இல்லை. இதில் வந்து ஒரு அமைச்சர்னா உங்களுக்கே 5 அமைச்சர் பதவியும் கொடுத்துட்றேன்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் என்ன ஒன்றுன்னா, அவங்களால ஒன்று மறுக்க முடியாத ஒன்றுன்னா, நான் ராஜ்யசபை எம்பி பதவி தரமாட்டேன்னு சொல்ல முடியல, தந்துட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு ராஜ்யசபை வந்து இப்போ அறிவிச்சிட்டாங்க. அறிவித்ததுனால இவங்க அதிமுக இவங்களுக்கு ஒரு இந்த 26 நாடாளுமன்ற மாநிலங்களவை தேர்தலில் தேமுதிகவுக்கு ஒரு இடம் தரன்னு சொல்லி அறிவிச்சிருந்தோம். அதனால் இப்போ அவங்களுக்கு 2 நாளைக்கு முன்னே ஈசா மையத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை நிலை செயலாளர் எஸ்பி வேலுமணி அவர்களை சந்திக்கின்ற பொழுது அவர் தெளிவாக சொல்லிட்டார், அம்மா உங்களுக்குன்னு ஒரு இடம் அண்ணன் வச்சுருக்காங்க, நீங்கள் அதுக்குள்ளே வந்தீங்கன்னா அந்த இடம் கிடைக்கும், இல்லைன்னா நாங்கள் அதை ஃபில்லப் பண்ணிடுவோம். எங்கள் கூட்டணியில் இல்லாத ஒருத்தருக்கு நாங்கள் வந்து இடம் தந்தோம்னா எங்கள் கட்சி தொண்டர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, நீங்கள் கூட்டணியில் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு இடம் கிடைக்கும், இல்லைன்னா எங்கள் மேலே வருத்தப்படாதீங்க சொல்லிட்டாங்க. அதனால் இவங்க வந்து என்ன பண்ணாங்க, அதை வந்து ஏவாவளிகிட்ட சொன்ன உடனே அதுக்கப்புறம் இனிமேல் பட்டு ஏமாற்ற முடியாதுன்னு சொல்லிவிட்டு அவங்க உடனடியாக வாங்க எல்லாம் முடிச்சிக்கலான்னு சொல்லி அவங்களுக்கு தேவையான அவங்க கேட்ட மதிப்புக்கு தக்கவாறு எடை போட்டு அந்த மதிப்பு அந்த எடையில் நின்று அதை அவங்க கொடுத்த உடனே சரி அவங்களுடைய பேரம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, கூட்டணி உறுதியாகிடுச்சு. இப்போது அவங்களுக்கு தேவையானது, அவங்க எதிர்பார்த்தது, அவங்க விஜயகாந்தையும் சேர்த்து தேமுதிகவும் சேர்த்து எல்லாத்தையும் விற்று அதுக்குரிய சொத்து சேர்த்துட்டாங்க. ஆனால் அந்த கட்சிக்கு இப்போது ஒரு ராஜ்யசபை எம்பி மட்டும்தான் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு, மற்றதெல்லாம் திமுக பேசி தீர்த்துக்கலான்னு. இதை தான் காங்கிரஸுக்கும் சொல்கிறாங்க, விடுதலை சிறுத்தைகளுக்கும் சொல்கிறாங்க, கம்யூனிஸ்ட்டுக்கும் சொல்கிறாங்க. இவங்க பேசி யாரை தீர்க்க போகிறாங்கன்றது தான் பிரச்சனை. பேசி தீர்த்துக்கலான்னா தேமுதிகவை தீர்க்க போகிறாங்களா, காங்கிரஸை தீர்க்க போகிறாங்களா, இல்லை விடுதலை சிறுத்தைகளை தீர்க்க போகிறாங்களா, இல்லை கம்யூனிஸ்ட்டுகளை தீர்க்க போகிறாங்களா, இல்லை பாவம் இவங்களுக்காக வாய் வாடகை விட்டுட்டு காத்துட்டு இருக்க கருணாசு தீர்க்க போகிறாங்களா, அந்த பக்கம் தனியரசு பாவம் கத்தி கத்தி ஓஞ்சே போயிட்டுருக்காரு. அதுபோல் பலர் இன்றைக்கி மனிதநேய ஜனநாயக கட்சியில் இருக்கிற தமிமுன் அன்சாரி அவரும் பாவம் மாஞ்சி பேசிகிட்டு இருக்காரு. இது பத்தாதுக்கு ஜவஹர்லால் 5 சீட்டு கேட்குறாரு, முஸ்லீம் லீக் 5 சீட்டு கேட்குது. இது எல்லாம் எப்போ தீர்க்க போகிறாங்கன்னு தெரியல. கேட்டால் 22ஆம் தேதி குழு அமைக்க போகிறேன்னு. ஆக 22ஆம் தேதி இவங்க குழு அமைச்சு காங்கிரஸ் கட்சிக்கு 40 இடம், தேமுதிகவுக்கு 20 இடம் இதெல்லாம் கொடுத்துட்டு திமுக ஒரு சமயம் தீக்கா மாதிரி நாங்கள் சமுதாய பணி ஆற்ற போகிறோன்னு அரசியலேருந்து விலகி போகிறாங்களா எதுவும் தெரியல. இன்றைக்கி திமுக கூட்டணி என்பது ஒரு குழப்பத்தின் கூடாரமாக மாறிப்போனது மட்டும் இல்லை, இந்த தேர்தலை சந்திப்பதற்கு திக்கி திணறி நக்கி நாரி நடுத்தருவுக்கு வந்துருச்சு. இதை தான் இனி வரக்கூடிய இந்த ஒரு 10-15 நாட்களில் தேர்தல் அறிவிப்புக்குள்ளே தமிழ்நாடு பார்க்க போகுது. நமக்கு நல்ல சுவையான காட்சிகள் தெரிய போகுது. எல்லாரும் வாங்க பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பாக்குறதோட மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சியை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவரையும் பார்க்க சொல்லி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்து பெட்டியில் பதிவு செய்யுங்க.